மகாநதி சீரியலில் காவேரி கதாபாத்திரம் நடிச்சது மூலம் சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவங்க தான் லட்சுமி பிரியா. இந்த சீரியலின் வெற்றியை தொடர்ந்து லட்சுமி பிரியா உங்களுக்கு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை ஆங்கரிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை மாக்காப்பாவும் விஜய் பிரியங்காவங்களும் தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க. பிரியங்கா அவங்களுக்கு சமீபத்தில் மேரேஜ் நடந்தனால அவங்களால தொடர்ந்து சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியலை. இதனால் தற்சமைக்கு மாக்காப்பாவும் லட்சுமி பிரியாவங்களும் ஆங்கரிங் பண்ணிட்டு வராங்க. சூப்பர் சிங்கர் ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடி லட்சுமி பிரியாவங்க நல்லாவே மேக்கப் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டிக்கில் ஒரு ரசிகர் லட்சுமி பிரியாவை எல்லாரையும் வீக்கா அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அவங்க பெரிய அழகும் கிடையாது, அந்தளவுக்கு அவங்க நடிக்கவும் இல்லை, சாதாரணமாக சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் உணர்ச்சி வசப்பட்டு வீக்கா அப்படின்னு அவங்கள பிரபலப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கிட்டு இருந்தாங்க. இதற்கு பதில் கொடுக்கறதுமாக லட்சுமி பிரியா, உங்களுடைய மோசமான சிந்தனைக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு சீரியலை பார்க்க பிடிக்கல, பேசாமல் இருங்க. நான் யாருக்கிட்டையும் நான் நல்லா நடிக்கிறேன்னா அழகாக இருக்கேனா அப்படின்னு எந்த ஒரு கேள்வியும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி பதில் கொடுத்துருக்காங்க. ஒரே ஷூட்டிங் ஸ்பாட்டில் மகாநதி சீரியலுக்கும் பொண்ணு சீரியலுக்கும் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் லட்சுமி பிரியாவும் சபரியும் சேர்ந்து நிறைய ஃபோட்டோ அண்ட் வீடியோக்கள்லாம் எடுத்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. லட்சுமி பிரியா சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் ஆங்கரிங் பண்ணுற மாதிரி சபரி அவர்களும் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்காரு. அப்போ எடுத்த ஃபோட்டோவும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதே போல் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது லட்சுமி பிரியாவும் சபரி அவர்களும் நிறைய ஃபோட்டோக்கெல்லாம் சேர்ந்து எடுத்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தா ரசிகர்கள் பல இருக்கும், நீங்கள் 2 பேரும் காதலிக்கிறீங்களா, உங்கள் 2 பேருக்கு எப்போ மேரேஜ் எடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சிலரோ சபரியும் லட்சுமி பிரியா பார்க்கறதுக்கு சிஸ்டர் பிரதர் மாதிரி இருக்காங்க, ஏன் தேவையற்ற கேள்வியில் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சிலரோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தொடரட்டும் அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக சபரி அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிறது நட்பு தான், சத்தியமாக வேறு எதுவுமே கிடையாது. நான் எப்படி ஆண் தொகுப்பாளரோ அதே மாதிரி லட்சுமி பிரியாவங்களும் ஒரு ஆங்கரிங் பண்ணுறவங்க தான், மற்றபடி எங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவும் கிடையாது, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் சபரி அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனிங்க. இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் 2 1 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.